லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எதுக்கு இப்படி ஆளாளுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நின்னுட்டு இருக்கீங்க? அவன்லாம் ஒரு ஆளா? அவன் என்ன விட்டு போறது, நான் அவனை விட்டு போறேன். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தாண்டி. தெருவில் நிக்க போறது உன் வாழ்க்கை தாண்டி. அக்கா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் கூடலாம் ஒருத்தன் இத்தனை நாள் வாழ்ந்தான்றதே பெரிய விஷயம். முரளி, உண்மையை தானக்கா சொல்றேன். எதுக்கு கோவப்படுற? ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, செகண்ட் ஹேண்டுன்னு சொல்றியே. நீ மாமாவை விட்டுட்டு வந்து குழந்தையோட இங்க நின்னா நீ யாருன்றதை யோசிச்சு பாத்தியா? ஆமாமா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும் இல்ல? அப்போ யாரு உன்னை கல்யாணம் பண்ணிப்பா? ஏன்பா கல்யாணம் பண்ணாமலாம் வாழ முடியாதா? எனக்கு எவனும் தேவையில்ல. என்னையும் என் பிள்ளையையும் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இங்க பாரு ராதிகா, அரவிந்த் மாதிரி ஒரு புருஷனை போனா போட்டோன்னு விடுறது உனக்கு தான் நஷ்டம். இந்த பார், மாப்பிள்ளைக்கு என்ன காசு பண்ணதுக்கு குறையாவா இருக்கு? நீ அங்க போனேன்னா காரு பங்களான்னு ராணி மாதிரி நல்லா வாழலாமா? ஓ, காரு பங்களா இருக்குன்னு அவன் கால்ல போய் நான் விழணுமா? ஏய், நீ விழ வேண்டாண்டி. உனக்கு புருஷன் காரு பங்களா எதுவுமே தேவையில்லை. ஆனா உன் பிள்ளைக்கு அப்பா தேவையில்லைன்னு சொல்ல உனக்கு எந்த உரிமையும் இல்லல்ல. இதோ பாரு, அந்த புள்ள எந்த வசதியும் இல்லாம கஷ்டப்படணுமா? அப்படி செய்யறதுக்கு பெத்தவளா இருந்தாலும் உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுடி. நாளைக்கு புள்ளையே பிறந்து கேள்வி கேட்டா நீ என்னடி பதில் சொல்லுவ? ராதிகா, உன் பிடிவாதமும் உன் கோபமும் தாம உனக்கு கேடே. மாப்பிள்ளை எவ்வளவோ பொறுத்துதாமா போறாரு. நீயும் கொஞ்சமாச்சு இறங்கி வரணுமா? ஏய், இன்னைக்கு வயசு இருக்குங்கிற திமிர்ல நீ என்ன வேணாலும் பேசலாண்டி. ஆனா புருஷன் இல்லாம நானும் அப்பா இல்லாத நீங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு மறந்து போச்சா உனக்கு? இத பாரு ராதிகா, ஒரு ஆணோட துணை இல்லாம ஒரு பொண்ணால தாராளமா வாழ்ந்து காட்ட முடியுமா? அவ்வளவு ஏன் பிள்ளைங்களை கூட நல்லாவே பாத்துக்க முடியுமா? அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு எதிர்காலத்தை கூட அமைச்சு கொடுக்க முடியும். எல்லாமே சரிதாமா. ஆனா ஒரு நல்ல புருஷன், தங்கமான மனுஷன், குணம், பணம், சொத்து, பத்துன்னு எல்லாத்துலயுமே வசதியா இருக்கிறவரு, உனக்கும் உன் பிள்ளைக்கும் நல்ல துணையா பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை காரணமே இல்லாம ஒதுக்கி வச்சுட்டு அப்படி எதுக்கு நீ கஷ்டப்படணும்னு தான் நான் கேக்குறேன். ஏய், அவர் சொல்றது கரெக்ட் தானே? நீ செஞ்ச தப்பையெல்லாம் மன்னிச்சு எதுவா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா நேர்மையா இருக்கணும் தானே மாப்பிள்ளை உங்ககிட்ட கேக்குறாரு. ஆமாக்கா, நீ செஞ்ச தப்ப மட்டும் ஒத்துக்கோ. இனிமே புது லைஃப ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு மாமா கேட்டாரு. நீதான்க்கா தப்பு பண்ணிட்ட. ராதிகா, புடிவதும் பிடிக்காத. நீ எவ்வளவு தப்பு செஞ்சாலும் உன்னை விட்டு கொடுக்காம இருக்கிற ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டி. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரோட உன் முழு வாழ்க்கையே கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணாதடி, நான் சொல்றது கேளு. போதும்க்கா, என் வாழ்க்கைய எப்படி பாத்துக்கணும், எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும்க்கா. நீங்க பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ணிட்டு வாரி வழங்கிட்டு நீங்க போயிடுவீங்க. அங்க போய் நான் தானே வாழணும். அந்த கஷ்டம் எனக்கு தானே. ஏய், என்னடி கஷ்டம் கஷ்டம்ங்கற? அங்க போய் வாழறதுல உனக்கு என்னடி கஷ்டம்? அது வாழ்றவளுக்கு தான் தெரியும். உங்களுக்கு சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. நீங்க சொல்றதை எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல, தயவு செஞ்சு கிளம்புங்க. என்ன தனியா விடுங்க. போங்க. உன்னெல்லாம் திருத்த முடியாதுக்கா. படா. அங்கரே மாமா,
என்ன ராதிகா? ஆ, உண்மையா சொல்லுங்க மாமா. அரவிந்த் சும்மா டிராமா தானே பண்றாரு. நிஜமாவே பொண்ணு பாக்குறாங்களா மாமா? ஐயோ, என்ன ராதிகா இப்படி கேட்டுட்ட? சகலையோட அக்கா இருக்கால்ல? யாரு? அந்த நிஷாவா? அவளேதாம்மா. அவதான் சகலைக்கு பொண்ணு பார்த்தே ஆகணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுவும் ஒண்ணு கூட உள்ளூர் பொண்ணு இல்லையா, எல்லாமே அமெரிக்கா இறக்குமதியா. மல்டி மில்லியனர் பொண்ணுங்க. வரதட்சணை கூட டாலர்ல தான் வாங்க போறாங்களா. அப்புறம் 5-6 வெள்ளைக்காரிங்க போட்டோஸ் கூட இருந்துச்சு, நானே பார்த்தம்மா. வெள்ளைக்காரிங்களை கட்டிட்டு இவன் வாழ போறானா? அவன் என்னமோ செஞ்சுட்டு போறாமா, நமக்கு என்ன? உனக்கு தான் அவன் வேணாம்ல. ஆமா மாமா, நமக்கு என்ன? எனக்கு ஒன்னும் அவன் வேண்டாம். இருந்தாலும் அது நடக்க எப்படி சாத்தியம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன் மாமா. நீ என்னென்ன யோசிப்பேன்னு எனக்கு தெரியாதாம்மா. அரவிந்த கூட விடுங்க மாமா. அத்தை எப்பவுமே என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதுவும் பேரப்புள்ள மேல அவ்வளோ பாசம் உங்களுக்கு. கரெக்ட் தான், அத்தைக்கு பாசம் தான். ஆனா நீ அங்க போய் இருந்து ஒரு கப் காஃபியோ டீயோ போட்டு கொடுத்துருக்கணும். உங்க பேரன் ஜூஸ் கேட்கறான்னு அவங்கள வேலை வாங்கணும். அப்பதானே பாசம் அப்படியே இருக்கும். இப்ப நீ இங்க இருக்க, அவங்க உன்னை பத்தி நினைப்பாங்களா இல்ல பொண்ணு பேச்சு கேட்பாங்களா? தம்பி வாழ்க்கையே போச்சுன்னு அவ அழுதா, உன் அத்தைக்கு உன் மேல எப்படி பாசம் வரும்? கரெக்ட் தான் மாமா. அந்த நிஷாவும் லேசுப்பட்டவெல்லாம் இல்ல. அத்தை நல்லவங்க தான். அரவிந்தும் நல்லவர் தான். அரவிந்த பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்னொரு கல்யாணம்லாம் சான்ஸே இல்ல மாமா. அதை விடுமா. அவ ரேஞ்சுக்கு ஒரு வெள்ளைக்காரி கிடைச்சா உன் ரேஞ்சுக்கு ஒரு வெள்ளைக்காரனை நான் கொண்டு வந்து இறக்குறேன். நாம என்ன குறைஞ்சு போயிட்டோமா என்ன? ஐயோ மாமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க வேற. நீ சும்மா ராதிகா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க எல்லார் முன்னாடியும் சொன்னா கண்ணை மூடிட்டு கத்துவாங்கன்னு தான் நானும் உன்னை திட்டுற மாதிரியே நடிச்சேன். நாம விட்டு கொடுக்க கூடாது ராதிகா, பாத்துருவோம் அவனா நாமளான்னு. மாமா, கொஞ்சமாவது அறிவோட பேசுறீங்களா? என்ன ராதிகா, நான் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன், என்ன போய் இப்படி திட்டுற? வேற என்ன செய்வாங்க? நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும், ரஜினிய பார்த்திபனோட சேர்த்து வைக்கணும். ஆனா என்ன மட்டும் என் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சு நடு தெருவுல நிக்க விட்டுருவீங்கல்ல? என்னம்மா நீ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட புருஷனாவது புண்ணாக்காவதும் பேசுன. அதை நம்பித்தானே உன் ட்ராக்ல நானும் டிராவல் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். இப்ப வேணாமா? ட்ராக் மாத்தணுமா? சகல கிட்ட ஒரு டீல் அடிச்சுருவோமா? என்ன டீல்? நம்ம புள்ள திருந்திருச்சு, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும், என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு கேட்டு பாப்போம். ஆஹா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது மாமா. டீல் எல்லாம் எதுவும் வேண்டாம் மாமா. சரி வேணா விடு. அவன் வெள்ளைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கட்டும். ஐயோ மாமா, என்ன மாமா? அவர் வீட்ல ஏதாவது பொண்ணுகின்னு பார்த்து ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி இருந்தா நீங்க என்கிட்ட தகவல் சொல்லணும். அது எப்படிமா முடியும்? நான் தான் இப்ப கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நிக்கிறேனே. அவங்க என்ன சேர்த்துக்க மாட்டாங்கம்மா. நான் உங்ககிட்ட பேசுறதே இல்ல. மாமா, அப்படிலாம் இருக்காதீங்க மாமா. அப்பப்போ பேசுங்க. யாரையும் அப்படி முறிச்சிட்டு வந்துடக்கூடாது. அவங்க என்ன பண்றாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஐயோ, உங்க அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாமா. அக்காவுக்கு தெரியாம பேசுங்க. அந்த டீம் கூட எப்பவுமே ஒரு டீல் வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கேம்மா. இப்ப நீ அரவிந்த் வேணும்னு சொல்றியா இல்ல வேணான்னு சொல்றியா? அதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீங்க அவரை கரெக்டா ஃபாலோ பண்ணி அப்பப்போ எனக்கு அப்டேட் மட்டும் கொடுங்க. இந்த மாமாட்ட சொல்லிட்டல்ல, கவலையை விடு, ஜமாய்ச்சிருவோம். நீ போம்மா, போ, தட்டி தூக்கிடுறேன்.
ராதிகா ராதிகா என்னாச்சு? ராதிகா என்னாச்சு? எந்திரிமா ராதிகா. ஐயோ அக்கா. என்னாச்சுமா ராதிகா? ராதிகா என்னாச்சு? என்னன்னு தெரியலையே. அக்கா அக்கா என்னாச்சு? ராதிகா என்னாச்சு? தண்ணி தண்ணி வேணுமா? குடிக்க. தண்ணி எடுக்க வந்து வலிக்கு விழுந்துட்டியா? ஏண்டி ஒரு குரல் கொடுத்திருந்தா நானே கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. என்ன ரஞ்சிதா நீ இதெல்லாம் முதலே பார்த்து எடுத்து வச்சிருக்கண்டாமா? அரவிந்த் நீ போய் கார் எடு. சரி. மாமா நீங்க ராதிகாவை தூக்கிட்டு வாங்க, ஹாஸ்பிடல் போலாம். சரி தூங்குங்க. ராதிகா பாத்து. அக்கா பாத்து. வேண்டாம். உங்க அக்கறை ஒண்ணும் எனக்கு தேவையில்ல. முரளி நீ போய் டாக்டரை கூட்டிட்டு வாங்க. அக்கா இந்த நேரத்துல லேடி டாக்டர் யாரும் இருக்க மாட்டாங்கக்கா. வேற ஏதாச்சுனாலும் பரவாயில்ல. இந்த நேரத்துல வேற டாக்டர் கிட்ட போறது ரொம்ப ரிஸ்க்குக்கா. ஆமா ஆமா முரளி சொல்றதுதான் கரெக்ட். நீ வாடி. அரவிந்த் உன் ஃப்ரெண்டு கைனகாலஜிஸ்ட் தானே, அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லு. சரி பண்ணுங்க சீக்கிரம். இதோ பண்றேன். வேண்டாம். என்ன வேண்டான்னு சொன்னவங்க யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். இந்த நேரத்துல நான் செத்தாதானே உங்களுக்கு சந்தோஷம். ஐயோ அக்கா. ராதிகா வேண்டாம் ராதிகா, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நாங்களா பதறி போய் வந்து நின்னா நீ இப்படிதான் பேசுவியா? உண்மையை தானப்பா சொல்றேன். புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறாருல, அவளை போய் பாத்துக்க சொல்லுங்க. ராதிகா எனக்கெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். என்ன பாஸ் எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்றீங்க? இப்ப கோவப்படுற நேரமா அது. ரெண்டு உசுரு அவ என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும். நீங்க போய் முதல்ல டாக்டர் வர சொல்லுங்க. முதல்ல ஃபோன் பண்ணுங்க. உங்க மாப்ள போய் டாக்டரை கூட்டிட்டு வாங்க மாப்ள. எங்க ராதிகா? ஏண்டி இந்த நேரத்துல நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறது ரொம்ப தப்பு ராதிகா. எல்லா பிரச்சனையும் நீ இந்த மாதிரி பேசுறதுனாலதான். கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்னாச்சு மாப்ள? வா போய் டாக்டர் கூட்டு வந்துடலாம். அவங்க கிட்ட வண்டி இல்லையா? சரி வாங்க நானும் வரேன். வாங்க. போ போ பாத்து நீ போ. மாப்ள பாத்து சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. மாப்ள அக்கா பயப்படாதக்கா. ராதிகா நான் வேணா போய் சீரக தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ எனக்கு எதுவும் வேண்டாம். ஏய் அமைதியா இரு. அவ அப்படிதான் பேசுவா. நீ போய் கொண்டு வா போ. இப்படி புடிவாதம் பிடிக்காதக்கா. ராதிகா அரவிந்த் உட்கார வைங்க அவங்கள. ஏய் டாக்டர் எல்லாம் ஓகே தானே டாக்டர்? குழந்தை நல்லா இருக்குல்ல? நத்திங் டு வரி. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்து பாத்துருங்க. சரி டாக்டர். அப்ப குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா டாக்டர்? இல்ல இல்ல சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க டாக்டர். நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டா நீங்க இன்னும் கொஞ்சம் தைரியமா இருப்பீங்கல்ல, அதுக்கு தான். ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுக்கோங்க. டாக்டர் இன்ஜெக்ஷன்லாம் வேணாம் டாக்டர், ஜஸ்ட் டேப்லெட் இருந்தா கொடுங்க. 4 மாசம் தான்மா ஆகுது. டேப்லெட் எடுக்காம இருக்குது தான் நல்லது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தானே. டாக்டர் டேப்லெட் எடுத்தா பேபிக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? சான்சஸ் இருக்குமா. பொதுவா இந்த மாதிரி நேரத்துல நாங்க டேப்லெட் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். சரிங்க டாக்டர், நான் வலியை தாங்கிக்கிறேன். நீங்க இன்ஜெக்ஷன் போடுங்க. இருங்க இருங்க, எங்க எந்திருக்கீங்க? 5 நிமிஷத்துல அவங்க தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் எந்திருங்க. இல்ல டாக்டர், உங்களை டிராப் பண்ணும்ல. மாமா நான் ஆட்டோல டிராப் பண்ணிடுறேன். சரி நான் வரேன். சரி. அப்புறம் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துருங்க. சரி டாக்டர். நீங்க வாங்க டாக்டர். சரிங்கம்மா. ஏய் என்ன ராதிகா? அக்கா நான் இவன் கூட எல்லாம் படுத்து தூங்க மாட்டேன். என்ன அங்க படுக்க வைக்கா. படுத்துக்கோ. அக்கா படு ராதிகா.
மாப்பிள, அவ அரைகுறை தூக்கத்துல தான் இருக்கா. ஒரு 2 நிமிஷத்துல தூங்கிடுவா. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் கூட இருங்களேன். ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு முழு மனசா ஒரு முயற்சி எடுக்கும்போது நேரம், காலம், சூழ்நிலை எல்லாமே தன்னால மாறுதுல்ல. உண்மை பார்த்திபா, இது நம்ம திட்டத்திலேயே இல்லையே. நம்ம கையை மீறி நடந்த நல்ல விஷயம்னு தான் சொல்லணும். என்ன ரஜினி? ராதிகா அரவிந்தோட மடியில படுத்திருக்கா. அவ பேசினதெல்லாம் கூட கேட்டீங்கல்ல. குழந்தைக்காக ஊசி எல்லாம் போட்டுக்கிட்டா. பாசு அதெல்லாம் கவனிச்சுட்டு தானே இருந்திருப்பாரு. நீங்க நினைச்சது நடக்க போகுது. அவங்க 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணு சேர போறாங்க. எனக்கு தெரியும், மத்தவங்களுக்காக நான் என்ன வேண்டிக்கிட்டாலும் என்ன முயற்சி எடுத்தாலும் அது நடக்கும். ஆனா எனக்குன்னு வேண்டிக்கிறது, நான் ஆசைப்படுறதெல்லாம் நடக்காது. அந்த மாதிரி தான் என் டிசைன். ஊசி போட்டதுல கையே தூக்க முடியல. அக்கா, காஃபி. ஏன்க்கா சிரிக்கிற? எனக்கு ஒண்ணு நினைச்சு தாண்டி சிரிப்பா வருது. அவர் எனக்கு தேவையில்லை, போனா போட்டோன்னு அவ்வளவு பேச்சு பேசின. ஒரு சின்ன ஊசிக்கு பயந்து அவர் எப்படி இருக்க கட்டி பிடிச்ச தெரியுமா? என்னக்கா? ஏண்டி, அரவிந்த் உன்ன வேண்டான்னு சொல்றதும் நீ அவரை வேண்டான்னு சொல்றதும் எல்லாம் வெளியில தான். ஆனா உனக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல அவர் தானே உனக்கு வந்து கை கொடுத்தாரு. நீயும் அவரை தானே முதல்ல தேடுற. இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன்கா கோபத்தை மட்டும் வெளியே காட்டுற? போதும், விட்டா பேசிட்டே போவீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்ல. எனக்கு ஊசினா பயம்தான். பக்கத்துல நீங்க இருந்திருந்தாலும் உங்களை தாங்கி புடிச்சிட்டு தான் இருந்திருப்பேன். நம்பிட்டோம், நாங்க எல்லாருமே தான் பாத்துட்டோம்ல. ஆமாக்கா, எதுக்கு என் பொண்ணை இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? கேளுங்கப்பா, காலையில இருந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா? அவ புருஷனை அவ கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கு எல்லா உரிமையும் உண்டு அவளுக்கு. இப்ப நீங்க எதுக்கு அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா போதும்பா, போதும். நீங்க நல்லா பண்றீங்கப்பா. ராதிகா, நீ லைஃப்ல எவ்வளவோ மிஸ் பண்ணிட்ட. இன்னும் நீ அரவிந்த் கிட்ட போய் பேசி எல்லாமே சரி பண்ணலன்னு வச்சுக்கோ, லைஃபே மிஸ் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. ரஜினி, சங்கரி, எங்க போனீங்க? இவ்வளவு நேரம் ஆளையே காணோம். கோயிலுக்கு போயிட்டு வந்த சங்கரி. கோயிலுக்கா? ஆமா. என்ன சொல்றீங்க? திடீர்னு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்றீங்க? எல்லாம் நம்ம ராதிகாவுக்காக தான் மாமா. எனக்காகவா மாமா கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க? ஆமாம்மா, எல்லாம் நீ நல்லா இருக்கணும்னு தான். நல்லா இருக்கணும் என்ன சங்கரி? எல்லாருக்கும் வச்சு விடு. எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி ராதிகாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு நான் நினைச்சேங்க. நேத்து ராத்திரி ராதிகா வயிற்று வலியில துடிக்கிறத பார்த்தப்போ ரொம்ப பயந்து போயிட்டேன். அதான் குழந்தைய பெத்தெடுக்கிற வரைக்கும் நல்லபடியா இருக்கணும்னு வேண்டிட்டு வந்தேன். தேங்க்ஸ் மாமா. என்னம்மா நீ எனக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு, அப்புறம் இந்த மாதிரி உனக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னு நான் பூசாரி கிட்ட கேட்டேன். அவரு சின்ன ஒரு பரிகாரம் பண்ணா எல்லாம் சரியாயிரும் சொன்னாரு. அட, என்ன சொல்றீங்க மாப்ள? பரிகாரம்னா உடனே பண்ணணுமே. அப்படி என்ன பரிகாரம் பண்ணணும்? அந்த பரிகாரத்தை ராதிகா தான் செய்யணும்னு சொன்னாரு மாமா.
அப்படி செஞ்சா இந்த மாதிரி தடங்கள் எதுவும் வராதுன்னு சொன்னாரு. அவெல்லாம் நிச்சயமா அந்த பரிகாரத்தை பண்ண மாட்டா. இங்க பாரு, கண்டிப்பா அவ செய்வா. மாமா, நீங்க எனக்காக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அதோட நிறுத்திக்கலாம். இந்த பூஜை பரிகாரம்லாம் என்னால பண்ண முடியாது மாமா. ஏண்டி பண்ண முடியாது? நீயும் குழந்தையும் நல்லா இருக்கணும் தானே செய்ய சொல்றாங்க. இதோ அவரு குழந்தைக்காக நான் பரிகாரம் பண்ணணுமா? ஏய், ஏய், என்ன பேசுற நீ? உனக்கும் குழந்தைக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுற. அது உன் குழந்தை, நல்லபடியா பிறக்கணும்னா அதுக்கு நீதாம்மா பரிகாரம் செய்யணும். தேவையே இல்லப்பா. எதை பத்தியும் கவலை இல்லாம இவன் அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆவான். இவரு குழந்தைக்காக நான் இந்த பரிகாரத்தை பண்ணி கஷ்டப்படணுமா? என்னால அப்படிலாம் பண்ண முடியாது. ராதிகா, ராதிகா, என்னப்பா சொன்னா கேட்கவே மாட்டேன்றா. பாத்தீங்கல்ல, உங்க எல்லாரையும் விட அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ செய்ய மாட்டேன்னு நான் சொன்னல. ராதிகா அந்த பரிகாரத்தை கண்டிப்பா பண்ணுவா பாஸ். பாத்திபா, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவ மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை? ஷூர் பாஸ். வீட்ல என்னைக்கு அவ ஈகோவை விட்டு கொடுத்து பேசிருக்கா? இங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் யாருக்கும் தெரியாம நைஸா அந்த பரிகாரத்தை செய்யதான் போறா. நீ எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்ல. அவெல்லாம் பண்ணவே மாட்டா. அவ அந்த பரிகாரத்தை பண்ணிட்டா அவளுக்கு குழந்தை மேல பாசம் இருக்குன்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா?